இப்ப இந்த கேள்வி எழுதிக்கோங்க. இது ஒரு சதுரம். இது ஃபுல்லா 14 மீட்டர். அப்ப இவர் 14, இந்த 4 பக்கமும் 14 தானே உள்ளுக்குள்ளதுல. ஒன்னாவது கேள்வி இத வரைஞ்சிட்டு ஆக்கம் ஒன்றிற்காக மாணவன் ஒருவன் வெட்டி எடுத்த படம் காட்டப்பட்டுள்ளது. உருவின் சுற்றளவு யாது? இப்ப எனக்கு சொல்லுங்க, சுற்றளவுண்டா யார் யார கூட்டணும்? ஒன்று இந்த துண்டு, இந்த துண்டு, இந்த துண்டு, இந்த துண்டு இத்தனை சுத்திக்குது. அப்ப அதனாலையும் கூட்டணும். அப்ப ஒரு வில்ல கண்டுபிடிங்க. ஒண்ணாது வில்ல நீளத்தை கண்டுபிடிங்க. புல் வட்டத்துல வில்லுக்கான நீளம் 2πr. இது அரை வட்டம் சுட்டி முன்னுக்கு அரை போடணும். போட்டு இந்த வில்ட நீளத்தை கண்டுபிடிங்க. ஒன்றுடைய இது ஃபுல்லா 14 இருந்தால் இது ஆரை எவ்வளவு? 7ன்னு தெரிஞ்சுக்கணும். ஆரைக்கு பதிலா 7 போட்டு செய்யுங்க. ஒன்றை கண்டுபிடிச்சிங்கடா அதே மாதிரி தான் 4 மிகுது. ஒன்றை கண்டுபிடிச்சிட்டு அதை 4ஆல பெருக்கினீங்கன்னா விட வரும். இல்லாட்டி ஒன்றை கண்டுபிடிச்சு 4 முறை கூட்டினா விட வரும். அரை தர 2πr, அரை தர 2 தர 22 கீழ் 7 தர ஆரை எவ்வளவு? ஃபுல் விட்டம் 14 ஆரை 7. சரியா? இந்த 2 வெட்டேலும் இந்த 7 வெட்டேலும் என்னது? 22. இப்ப என்னது? இந்த துண்டு உங்களுக்கு 22 சொன்னா இந்த துண்டும் 22, இந்த துண்டும் 22, இந்த துண்டும் 22. அப்ப 22 தர 4 முறை 4 பெருக்கி விட்டு பெருக்கினா விட வரும் 88 மீட்டர். விளைஞ்சுதானே? சுத்தி உள்ளதை கூட்டணும். இங்க சுத்திக்கிறது எல்லாமே என்னது? வில்கள். அடுத்து கொஞ்சம் விட்டத்தையும் ஆரையும் கொஞ்சம் கண்டுபிடிக்கும். சரியா? அடுத்த கேள்வியில் எழுதுங்க. பின்வரும் உருக்களின் ஆரைகளையும் விட்டங்களையும் இனம் காண்க. பின்வரும் உருக்களின் ஆரைகளையும் விட்டங்களையும் இனம் காண்க. பின்வரும் உருக்களின் ஆரைகளையும் விட்டங்களையும் இனம் காண்க. இங்கே மட்டும் 7 மீட்டர். இதுல ஆரை எவ்வளவு? இதுல விட்டம் எவ்வளவு? இப்போ ஒரு அரை வட்டம். இங்கே ஃபுல்லா 28 மீட்டர். இவருடைய ஆரை எவ்வளவு? விட்டம் எவ்வளவு? இது ரெண்டையும் கண்டுபிடிங்க. சொல்லுங்க 2 பேரும்.
இதுல ஆரை எவ்வளவு, விட்டம் எவ்வளவு? ஆரை என்று சொல்றது மையத்திலிருந்து இங்கே முட்டும் உள்ளது. 6 7 அதில் டபுள் மடங்கு விட்டம். விட்டம் எவ்வளவு? 14. இதுல விட்டம் தந்திக்குது 28 உண்டு. ஃபுல் நீட்டம், ஃபுல் நீட்டம் தான் விட்டம். சார் எப்படி ஃபுல் நீட்டம் விட்டம்? விட்டம் 28. அப்ப இதுல ஆரை எவ்வளவு? ஐது அரைவாசி எவ்வளவு? 14. நினைவு வச்சுக்கோங்க, விட்டத்துல அரைவாசி தான் ஆரை. சரியா? 2 ஆரை சேர்ந்தாதான் ஒரு விட்டம் உண்டு ஃபார்ம் ஆகுது. சரியா? இந்த பாடம் கிளியரா? சரி, இப்ப போடுங்க. பொது காரணிகளில் பெரியது போக்காப்பே. பொது காரணிகளில் பெரியது. சரியா? இது எப்படி செய்யுது? இப்ப உங்களுக்கு 3 நம்பர் தந்திக்கிறான். 6 12 18 3 நம்பர் தந்திக்கிறான். சரியா? பொது காரணிகளில் பெரியது என்று என்ன போக்காப்பே என்னன்னு சொல்லி கேட்கணும். நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, சரியா, முதன்மை எண்கள் தெரியுமா? முதன்மை எண்கள் என்ன சொல்லி தந்திக்கிறேன் உன, அதை சொல்ற மறுவா. முதன்மை எண்கள் சொல்றது யாராச்சும் 2 காரணி மட்டும்தான் இருக்கிறாள். பாருங்க, ஒண்ட பெருக்கினா 1 தர 1, 2 பெருக்கினீங்கன்னா 1 தர 2, 3க்கு 1 தர 3, 4க்கு 1 தர 4. அதே மாதிரி வேற யார பெருக்கினா 4 வரும். 2 தர 2 பெருக்கினாலும் 4 வரும். சரியா? இப்ப 10க்கு பாருங்க, 10க்கு 1 தர 10 10 தான், 2 தர 5 10 தான். விளங்கிச்சா? இப்ப பாருங்க, இவருக்குள்ள காரணி ஒன்றே ஒன்று மட்டும். ஒரு நம்பர் தானே, 1 தானே 2. அப்ப இவர காரணி 1. இவர காரணி யாரு? 1 2. இவர காரணி 1 3. இவர காரணி 1 4 2. விளங்கிச்சா? இவர காரணி 1 2 5 10. அப்ப இத்த காரணி பாக்குறேன். இதுல யாருக்கெல்லாம் 2 2 காரணி மட்டும் நீக்குதோ அவங்களுக்கு செல்ற பேர் முதன்மை எண். பாருங்க, இவருக்கு 2 காரணி தான் இருக்குது, 1 2 மட்டும். இவருக்கும் 2 காரணி தான் இருக்குது, 1 3 மட்டும். இவருக்கு இல்ல, இவருக்கு 3 காரணி இருக்குது, இவருக்கும் இல்ல. ஒன்றுக்கு ஒரே ஒரு காரணி. விளங்கல? ஒன்று வராதே, ஒன்றுக்கு ஒரு காரணி தானே இது. 2 காரணி உள்ளாக்களுக்கு பெயர் தான் என்னது? முதன்மை எண்கள். இவங்க பாருங்க, எனக்கு 12 எப்படி எப்படி எல்லாம் பெருக்கினா 12 வரும்? 1 தர 6 12. சரி, 1 தர 12 12, இல்லாட்டி 2 தர 6 12, இல்லாட்டி 4 தர 3 12. பாருங்க, இவருக்கு எத்தனை காரணி? 1 காரணி, 2 காரணி, 3 காரணி, 4 காரணி, 5 காரணி. இவருக்கு மொத்தம் 6 காரணி. அப்ப இவர் ஒரு முதன்மை எண்ணா இல்ல. சரியா? இப்ப நீங்க 11க்கு பாருங்க, 1 தர 11 11, வேற என்னமாச்சு பெருக்கினா 11 வருமா? இல்ல. இவருக்கு எத்தனை காரணி? 2. 2 காரணி இருந்தாய்க்கு பேர் என்னது? முதன்மை எண். முதன்மை எண் போட்டுட்டு முதன்மை எண்ணை போடுங்க, போக்காப்பே போட முன்னுக்கு. முதன்மை எண்ணு போட்டுட்டு 2 காரணிகளை மாத்திரம் கொண்டவை. 2 காரணிகளை மாத்திரம் கொண்டவை. போடுங்க. 1க்கு 1 தர 1 இப்படி காட்டி ஒரு காரணி. சரியா? 2க்கு 1 தர 2, 1 மிகுது 2 மிகுது. அப்ப இங்க 2 காரணி, 2 நம்பர் இருக்குது. 3க்கு 1 தர 3 போட்டு 1 2, இவருக்கும் 2 காரணி. 10 போடுங்க. 10க்கு 1 1 தர 10, 2 தர 5. அப்ப இவருக்கு எத்தனை காரணி மொத்தம்? 4 காரணி. அப்படின்னு போட்டுட்டு யாரு இங்க இவரும் இவரும் முதன்மை எண். அப்படின்னா 2 காரணிகளை கொண்டாக்கள் முதன்மை எண். இவருக்கு நீங்க 2 நம்பர்னு பாக்குறல, 2 ஒரே நம்பர், சரி 1 தான். எத்தனை நம்பர் இருக்குன்னு சொல்லி பார்த்தா சரி சரிதானே? இப்படித்தான் முதன்மை எண்கள் பாக்குற. இங்க பாருங்க, இதை கொஞ்சம் எழுதிக்கோங்க. இதுல 2 முதன்மை எண், 3 முதன்மை எண், 5 முதன்மை எண், அதுக்கு பிறகு உள்ள முதன்மை எண் 7, அவருக்கு புறவு வார முதன்மை எண் 11, அதுக்கப்புறம் 13,
அப்புறம் 17 19 இவ்வளவு நினைவு வச்சுக்கோங்க. இதெல்லாம் முதன்மை எண்கள் அப்படின்னு பாருங்க பெருக்கி. இவங்களுக்கு 9 வராதே. 9க்கு 3 9 வருது. சரியா? இவங்க எல்லாரும் நீங்க பெருக்கி பாருங்க. இவங்களுக்கு வந்து 2 காரணி தான் வரும். இவருக்கு 1 தர 2 மட்டும், இவருக்கு 1 தர 3 மட்டும், இவருக்கு 1 தர 5 மட்டும், இவருக்கு 1 தர 7 மட்டும், இவருக்கு 1 தர 11 மட்டும், இவருக்கு 1 தர 13 மட்டும், இவருக்கு 1 தர 17 மட்டும், இவருக்கு 1 தர 19 மட்டும். அப்ப இவங்க எல்லாருக்குமே 2 காரணிகள் இருக்குது. அதனால இவங்க எல்லாம் முதன்மை எண்கள். சரியா? இப்ப இந்த போக்காப்பை பாக்குறதுக்கு நீங்க இந்த முதன்மை எண்களால பிரிச்சு கொண்டு வரணும். முதன்மை எண் நான் கொஞ்சம் இவங்க கொஞ்சம் எழுதி வைக்கிறேன். முதன்மை எண்களால பிரிக்கணும். உங்களுக்கு தந்திக்கிற நம்பர் 6 12 18. ஒன்னாவது 6 முதன்மை எண்ணால பிரிங்க. ஒன்னாவதுல முதன்மை எண் யாரு? 2. எப்படிண்டா நீங்க சின்ன முதன்மை எண்ணாலதான் பிரிக்கணும். அதால பிரிக்க இல்லாட்டி அடுத்த முதன்மை எண்ணால பிரிக்கிறது. சரியா? 6 2ஆல பிரிங்க. பிரிச்சிங்கன்னு சொன்ன எத்தனை? 3. 3 2ஆல பிரிக்க 7. அப்ப அடுத்த முதன்மை எண் யாரு? 3. 3ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னா 1. அப்ப இவர்ட காரணி 6 காரணி 2 தர 3. 12 பாப்போமே. இவரை 2ஆல பிரிங்க. எவ்வளவு? 6. இவரை 2ஆல பிரிங்க. 3. இவரை 3ஆல பிரிங்க. 1. அப்ப இவர காரணி 2 தர 2 தர 3. இவருக்கு இவரை 2ஆல பிரிங்க. 9. இவரை 2ஆல பிரிக்க 7. அடுத்த முதன்மை காரணி 3. 3ஆல பிரிச்சிங்கன்னு சொல்லி சொன்னா 3. 3ஆல பிரிச்சா 1. அப்ப இவருக்கு 2 தர 3 தர 3. சரி, இவங்க எல்லாரையும் இப்ப தொடர்ந்து எழுதுங்க. 6 காரணி 2 தர 3. சரியா? 12 காரணி 2 தர 2 தர 3. 18 காரணி 2 தர 3 தர 3. இப்ப போக்காப்பை என்று சொல்லி சொல்றது 3ல மிகக்கூடிய ஆள் யாரு? 3ல மிகக்கூடியது இந்த 2. அப்படின்டா நீங்க ஒவ்வொரு நம்ம இவர இங்கேயும் 2 இருக்குது. இவரை சேர்க்கிறல்ல. அப்படின்னா இங்க உண்டு இங்க உண்டு இங்க உண்டு அப்படித்தானே சேர்க்கணும். சரியா? வேற யாரை சேர்க்கலும்? இந்த 3 மிகுது பாருங்க. 3லையும் 3லையும் மிகுது. வேற யாராச்சும் 3ல இருக்கிறதா? 3லையும் வேற யாரும் மிகிறதா? இந்த 2க்கும் பார்ட்னர் இல்ல, இந்த 3க்கும் பார்ட்னர் இல்ல. 3க்கும் வார மாதிரி பிரிக்கணும். இப்ப நீங்க இந்த ரவுண்ட் போட்ட 2 நம்பரையும் பெருக்கி விட்டா விட வரும் 3 6. போக்காப்ப எவ்வளவு? 6. அவ்வளவுதான். எழுதிக்கோங்க. சரியா? அடுத்து உங்களுக்கு தந்திக்குது. எழுதிக்கோங்க அவசரமா. என்ன செய்யணும்? முதன்மை எண்களால பிரிச்சு கொண்டு வந்துட்டு இப்படி எழுதிட்டு 3க்கும் வாரால மார்க் பண்ணி பெருக்குறது. அவ்வளவுதான். சரியா? இப்போ உங்களுக்கு தந்திக்குது 12 18. ட்ரை பண்ணி பாருங்க. 12 காரணிகள் எழுதுங்க. 18 காரணிகள் எழுதுங்க. ட்ரை பண்ணுங்க.